சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் ராஜகம்பீரன் சார். வணக்கம். திமுகவுடைய நாட்கள் என்னப்படுகின்றது? அதாவது திமுக ஆட்சிக்கு 4 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. அதனாலதான் நான் திமுகவுடைய நாட்கள் என்னப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு பீடிகையான வார்த்தையை போட்டிருக்கேன். 4 வருஷம் முடிஞ்சிருக்கு. திமுக தேர்தல் அறிக்கையில சொன்ன பல விஷயங்களையும் பண்ணியிருக்காங்க, சொல்லாத பல விஷயங்களையும் பண்ணியிருக்காங்க, சில பல விஷயங்கள்ல கோட்டையும் விட்டுருக்காங்க. இந்த திமுகவுடைய ஆட்சி, இந்த 4 வருஷ ஆட்சியை உங்க பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய மதிப்பீடு என்ன? திமுக ஆட்சியை பற்றி உங்க பார்வை என்ன? 4 ஆண்டு காலத்திலே திமுக பதவி ஏற்ற போது கஜானா காலியாகி கொரோனா பேரிடர் காலத்தினுடைய துயரத்தின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக அது வருது. இப்போ கஜானா ஃபுல்லா இருக்கா? கஜானா இப்பொழுதும் போராட்டத்துல தான் இருக்கு. அதனால ஒரு பெரிய அதிருப்தியை எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசாங்கத்தின் மீது சந்திச்சாரு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்துல இருந்து பல வகையான பிரச்சனைகள்ல அவர் ஆளுமை மிக்க அரசாக, ஆளுமை மிக்க ஒரு இதாக அவர்களால் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள முடியவில்லை. சரி, பாஜகவோடு சரணடைந்து அவர்கள் அந்த ஆட்சியை நடத்தினார்கள் என்பது தனித்த அதிமுக என்பதனுடைய தனித்தன்மையை பாதுகாக்க தவறிவிட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டு பெரிய அளவில் இருந்தது. அதிலும் குறிப்பாக பல கருப்பு சட்டங்கள், வேளாண்மை திருத்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம் போன்ற பல கருப்பு சட்டங்களை கண்ணை மூடிக்கொண்டு அதிமுக ஆதரித்தது. சரி, தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிரான பல விஷயங்களுக்கு அன்றைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிர்பந்தத்திற்கு பணிந்தது. எல்லாவற்றிலேயுமே தங்களுடைய தனித்தன்மை அவர்கள் இழந்து விட்டார்கள். சரி, அதிமுகவினுடைய தனித்தன்மை என்பதை ஜெயலலிதா பெரிய அளவுல பிரம்மாண்டமாக உருவாக்கி வச்சிருந்தாங்க. அது எல்லா காலத்திலையுமே, அது சங்கராச்சாரியாருடைய கைதாக இருக்கலாம், மோடியா லேடியா என்று கேட்டதாக இருக்கலாம், சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சாதனை செய்து வீரமணியிடம் பாராட்டு பெற்றதாக இருக்கலாம், எல்லாத்திலையுமே ஒரு அதிரடியினுடைய எக்ஸ்ட்ரீமா இருக்கலாம். எப்படி எத்தனையோ விஷயங்கள்ல கற்பனைக்கு எட்டாத ஒரு அபாரமான ஒரு ஆற்றல் ஜெயலலிதாவிடம் இருப்பதாக பொதுமக்கள் நம்பினாங்க. அந்த மாதிரி எந்த இமேஜ்ல அதனுடைய தொடர்ச்சியை அவரால் உருவாக்க முடியும். இப்ப கலைஞர் உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு அரசின் திமுகவின் மீதான இமேஜ் இருக்குல்ல, அதை உடையாமல் ஸ்டாலின் பாதுகாக்கிறார். அப்படியா? உடையாமல் பாதுகாக்கிறார். அது 40க்கு 40 நாடாளுமன்ற வெற்றியாக இருக்கலாம், சட்டமன்றத்தினுடைய வெற்றியாக இருக்கலாம், அல்லது நலத்திட்டங்களினுடைய நாயகனாக இருக்கிறார் ஸ்டாலின். சட்டம் உங்களை கோட்டை விட்டாங்களே சார், பல்வேறு பிரச்சனைகளை திமுக மேல இருக்குல்ல. பல்வீர் சிங்ல தொடங்கி நேற்றைக்கு நடந்த அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும் மிகப்பெரிய ஓட்டை இருக்குல்ல சார். ஜவஹர்லால் நேரு பிரதமரா இருக்கும் போதுதான் காந்தியை சுட்டுக் கொள்றாங்க. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, ஜவஹர்லால் நேருக்கு ஆட்சியாளர் தகுதி இல்லைன்னு சொல்ல முடியுமா? காமராஜருடைய ஆட்சி காலத்துலதான் மொழி போராட்டம் பெரிய தீவிரம் அடைந்தது. 68 மாணவர்களை சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள். எந்த கரைபடாத கரத்துக்கு சொந்தக்காரர் என்று வர்ணிக்கப்பட்ட கக்கனுடைய போலீஸ் மந்திரி தான், அவர் போலீஸ் மந்திரியா இருக்கும் போதுதான் மாணவர்களை சுட்டு கொலை செஞ்சிருக்கிறாங்க. நம்ம எடப்பாடியை மட்டும் சொல்றோம்ல தூத்துக்குடி துப்பாக்கியோட சம்பவத்தை. அப்ப அன்றைய மத்திய அரசாங்கத்தினுடைய கடுமையான நெருக்கடிக்கு இவர்கள் வேலை செஞ்சிருக்காங்களா இல்லையா? இமானுவேல் படுகொலை யார் ஆட்சியில் நடந்துச்சு? காமராஜர் ஆட்சியில் நடந்துச்சு. அப்ப சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, காமராஜர் ஆட்சி நல்லா ஆட்சின்னு சொல்லிருக்கீங்களா? தூத்துக்குடி துப்பாக்கி சூட வச்சு நீங்க சொல்றீங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடின் காரணமாக அருணா ஜெகதீசம் ஆணையத்தை எடப்பாடி அமைச்சாரு. பிரச்சாரத்துல ஸ்டாலின் என்ன சொன்னாரு? இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல ஈடுபட்ட எல்லாத்தையும் நான் வீட்டுக்கு அனுப்புவேன்னாரு. ப்ரமோஷன் கொடுத்திருக்கே சார் ஸ்டாலின் அரசு, எங்க போச்சு? அது காவல்துறையை கையில் வைத்திருக்கும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த காவல்துறைக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பாங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கணும் சார். அப்புறம் எதுக்கு சார் தூத்துக்குடியில சொன்னீங்க அது சுட்ட எல்லா போலீஸையும் வீட்டுக்கு அனுப்புவேன்னு ஏன் ஸ்டாலின் சொன்னாரு? ஜனநாயகத்துல சர்வாதிகாரி மாதிரி எல்லா நடவடிக்கை எடுக்க முடியாதுங்க. முதல்ல நீங்க ஜனநாயகத்தை பற்றிய புரிதல் இல்லாத பேச்சு. அந்த போலீஸ்காரன் குற்றவாளி சார், பல பேர் உயிரை எடுத்திருக்கான். அவங்கள எதுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறீங்க? சர்வீஸ்ல இருந்து டிபார் பண்ணக்கூடிய அதிகாரம் முதல்வருக்கு இருக்குல்ல, பண்ண வேண்டியதானே. எதுக்கு ப்ரமோஷன் கொடுத்தீங்க திமுக அரசு? ஸ்டாலின் கொடுத்தாரு. அதாவது முன்னாடி எல்லாம் என்ன நடக்கும்னா, ஒரு ரவுடி கொலை செய்யப்பட்டான் அப்படின்னா பிரிண்ட் மீடியா காலத்துல 2 நாள் கழிச்சுதான் உங்களுக்கு பிரிண்ட் மீடியால வரும். ஆமா, சம்பந்தப்பட்ட பகுதி ரொம்ப பரபரப்பா இருக்கும். அந்த பகுதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் அங்கக்குள்ள இருக்கிற ஏரியா மட்டும் பரபரப்பா இருக்கும். இப்ப என்ன செய்யறான்? சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலயும் இருக்கிறது. யாரு வேண்டுமானாலும் மாட்டலாம் சிசிடிவில. அப்ப கார்ல இறங்குனாங்க, அருவாலோட நடந்தாங்க அப்படின்னு ஒரு ஷாட் கிடைச்சிச்சுன்னு வச்சுங்க, தொலைக்காட்சி காலையில இருந்து இரவு வரைக்கும் ரிப்பீட் அடிப்பான். ஆமா, அடிப்பாங்கதான். அப்போ ஒரு கொலைய நீங்க திரும்ப திரும்ப காட்டுறது மூலமா 300 தடவை காட்டினீங்கன்னா 300 கொலையா மாறிடும்.
திரும்ப திரும்ப ஒளிபரப்புவாங்க. தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கு சார். ஏங்க ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல 30 கொலை சார், 40 கொலை சார். ஜூனியர் விடன் போன மாசத்துக்கு முந்தின மாசம் கவர் ஸ்டோரியே போட்டிருக்காங்க சார். தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள்ல 25 கொலை நடந்திருக்குன்னு கவர் ஸ்டோரி இதெல்லாம் நடைபெறாத ஆட்சி ஏதாவது உங்களால காட்ட முடியுமா சார்? மத்த ஆட்சியை விட இந்த ஆட்சி ரொம்ப மோசமா நடக்குது இல்ல சார்? நான் ஒத்துக்கிறேன், நீங்க சொன்ன கொலை நடக்குது, குற்றம் நடக்குதுலாம் ஒத்துக்கிறேன் சார். ஒண்ணும் இல்ல, நடைபெறாத ஆட்சி காட்ட. ஜெகபர் அலி சார் ஒரு சமூக ஆர்வலர் சார், என்ன கொன்னுடுவாங்கன்னு வந்து வீடியோ பேசிட்டு சிஎம் டாக் பண்ணி வீடியோ போறாரு சார். மறுநாள் அவரை கொலை பண்ணிட்டாங்க சார். அந்த ஆட்சி தான் சார் நம்ம ஆட்சி. தொடர்ச்சியா 2 கொலை சார். கனிம வளத்துக்கு எதிராக போராடின 2 பேரை வந்து தன்னுடைய போலீஸ் திமுக அரசு கையாளாகாத தனத்தால 2 உயிரை வந்து போவதற்கு காரணமா இருந்துட்டாங்க சார். எங்க சார் சொல்லுவீங்க? அப்படிலாம் சொல்ல முடியாது. அது வந்து என்னன்னா, அவங்க வந்து சமூக ரீதியான பிரச்சனைகளை கையாளுகிறவர்கள். அவங்க வந்து தனிநபரா வந்து சூப்பர் ஹீரோயிசமா போராட முடியாது நடைமுறையில. முடியாது சார், முடியாது சார். அப்ப நீங்க வந்து பல சமூக பிரச்சனைகள்ல நீங்க அணு உலைக்கு எதிராக போராடினதா இருக்கலாம். பல்வேறு பிரச்சனைகள்ல வந்து நீங்க எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா, இப்ப நீங்க வந்து பூவுலகின் நண்பர்கள் இருக்காங்க. ஆமா இருக்காங்க. பல பிரச்சனைகள்ல ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக, நீர்நிலை ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக, பரந்தூருக்கு எதிராக போராடுறாங்கல்ல. அவங்களுக்கு ஏன் வந்து எந்த ஜனநாயக ரீதியா போராடுகிறவங்கள அவங்க எப்படி பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு டீம் ஒர்க் பண்றாங்க. எப்பவுமே தனிநபராக போய் என்ன செய்யறாங்கன்னா, சில பேர் மாட்டிக்கிற போது, எதிர்பாராத விபரீதம் நடக்கிற போது அது ஆட்சியின் மீதான படியா மாற்றக்கூடாது. எப்பவும் எனக்கு சாவறதுக்கு முன்னாடி என்ன கொலை பண்ணிடுவாங்கன்னு 2 பேருமே சொல்லியிருக்காங்க சார். அத கூட பார்க்காத உளவுத்துறை என்ன சார் உளவுத்துறை? அத கூட பார்க்காத உளவுத்துறை எதுக்கு சார் இருக்குங்க? அத ஊடகம் எப்போ ஒளிபரப்புச்சு? ஒரு பேச்சுக்காக நான் கேட்கிறேன். ஒண்ணும் இல்ல, அவர் கொலை செய்யப்பட்ட பின் தானே ஊடகம் ஒளிபரப்புச்சு. அதுக்கு முன்னாடி எந்த ஊடகத்திலேயாவது அது பரபரப்பாச்சா, செய்தியா மாறிச்சா? பரபரப்பு ஆகல சார். கவனத்துக்கு வந்துச்சா? இறந்த பிறகுதான் சார் பரபரப்பாச்சு. ஒரு ஊடகவியலாளர் தானே, நீங்க பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி அந்த செய்தி? சார் நான் வீடியோ பார்க்கல சார். வீடியோ அதாவது டிவில பார்த்த பிறகுதான் அந்த நியூஸை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா சிஎம் டாக் பண்ணில சார் வந்து திருநெல்வேலியில இறந்து போனவர் வந்து அந்த முத்தவள்ளி வந்து இன்க்ளூடிங் அவர் வந்து எஸ்ஐயா இருந்தவர், முதல்வர் பாதுகாப்பு பிரிவுல இருந்தாரு, முதல்வரை டாக் பண்ணி வீடியோ போட்டிருக்காரு. அப்பயும் நம்ம வந்து போலீஸ வந்து அந்த கொலையை தடுக்க முடியலையே சார். அது ஒரு நிர்வாக தவறு தாங்க, நான் அது இல்லைன்னு சொல்லல. அதுக்காக வந்து எல்லா குற்றங்களுக்கும் வந்து முதலமைச்சர் பொறுப்பேற்கணும்னு சொல்றது இருக்குல்ல, அது எப்படி பொறுப்பேற்க முடியும்? பென்னிக்ஸ் ஜெயராஜை வந்து அடிச்சு கொண்டாங்களா போலீஸ், அதுக்கு எப்படி சார் எடப்பாடி பொறுப்பாவாரு? எடப்பாடிக்கு எதிராக தானே போராட்டம் பண்ணீங்க. எடப்பாடிக்கு எதிராக தானே வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு, திமுக அவர்கள் பேசினாங்க. காவல்துறையினுடைய, அதாவது அரசு ஊழியரா இருக்கக்கூடிய, சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய காவல்துறைகளுக்கு ஒரு கஸ்டடியில இருக்கக்கூடிய டெத்தையும், ஒரு சமூக விரோதி தனிநபரை குறி வச்சு வாக்கிங் போகும்போது வெட்டுனதையும் திமுக சார்ந்த ஆட்களை கூட தான் பல பேர் வெட்டியிருக்காங்க. ஆல்ரெடி அருணா வெட்டியிருக்காங்க. வாக்கிங் போகும்போது எத்தனையோ தலைவர்களை வெட்டுப்பட்டிருக்காங்க. தனிநபர் படுகொலை என்பது, தனிநபர் வன்முறை என்பது எல்லா காலத்திலையும் உள்ள நடந்திருக்கு சார். இல்ல சார் நடந்திருக்கு, நான் ஒத்துக்கிறேன். நீங்க அதை எப்படி நீங்க வந்து இவன் கொலை செய்ய போறான்னு முன்கூட்டி அரசாங்கத்துக்கு எப்படிங்க தெரியும்? வீடியோ போட்டிருக்காங்களே சார், பிரஸ் மீட்ல பேசிருக்காங்க. அந்த வீடியோ ஏன் வைரல் ஆகல? ஆயிருந்தா அது காவல்துறை கவனத்துக்கு வந்திருந்தா செஞ்சிருப்பாங்க, நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அது வந்து சேரல அவங்களுக்கு, அவ்வளவுதான். நம்ம ஒரு போஸ்ட் போடுறோம் Facebookல, எல்லாரும் பாத்துருவாங்களா? நான் வந்து ஒரு டேக் ஒன்று பண்ணி விடுறேன் உங்களுக்கு, நீங்க உடனே பாத்துட்டு அன்னைக்கு நீங்க பார்க்காம விட்டீங்கன்னா சார், அதுக்கு தான் சார் வந்து சோசியல் மீடியா டீம்னு நீங்க கல்வன் பெருசா காப்பான் பெருசான்னு ஒரு பழமொழி இருக்கு. நீங்க எவ்வளவு பூட்டு கண்டுபிடிச்சிட்டே இருந்தீங்கனாலும் இன்னொருத்தர் சாவி போட்டுக்கிட்டே இருக்கான். சரி, உலக நியதி அது. இது எல்லா குற்றத்தை வந்து நம்ம நியாயப்படுத்துறதுக்காக இவ்வளவு பேசல. சரி, நீங்கள் எவ்வளவுதான் நீங்க பென்னிக்ஸ் ஜெயராஜ் காவல்துறையினுடைய எல்லா பணியிடங்களும் நிரப்பப்பட்டாலும் 3500 பேருக்கு ஒரே ஒரு போலீஸ் தான் இருக்க முடியும். அதான் நடைமுறை. நீங்க வந்து எல்லா தனிநபரையும் பாதுகாக்க முடியுமா போலீஸ் ஸ்டேஷன்? நீங்க ஒரு 30,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு நகராட்சியில 30 போலீஸ் தான் இருப்பான். எல்லாருக்கும் ஒரு போலீஸ் போட முடியாது. 30 போலீஸ் தாங்க இருப்பான். அதனாலதான் கோவில் திருவிழாக்கு நீங்க பாத்தீங்கன்னா, மதுரையில கள்ளழகர் திருவிழா நடக்குதுன்னா பக்கத்து ஊர்ல இருக்கிற மாவட்டத்துல இருக்கிற எல்லா போலீஸையும் கொண்டு வந்து இங்க குவிப்பாங்க. ஏன்னா அந்த ஊர் போலீஸ் அதுக்கு பத்தாது. சரி, இது எல்லா இடத்துலயும் உள்ளது. இதை நம்ம நியாயப்படுத்தல. நடந்திருக்க கூடாது, ஒரு தனிநபர் படுகொலை நடந்திருக்க கூடாது, அப்படிதான் நம்ம பேசணும். இப்ப ஜெயலலிதாவை சொல்லுவாங்க, இரும்பு பெண்மணி, சட்ட ஒழுங்கு அப்படியே பயங்கரமா வச்சிருந்தாங்கன்னா சொல்லுவாங்க. பட்டப்பகல்ல சுவாதி படுகொலை அவங்க ஆட்சியில தான் நடந்துச்சு. அதனால எல்லா ஆட்சியிலையுமே இது மாதிரி சமூக விரோத செயல்கள் என்பது நடந்துகிட்டே இருக்கு. தடுக்க முடியாத ஒரு இடம் வந்து எல்லா ஆட்சிக்குமே இப்படிப்பட்ட விபரீதங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அந்த விதிவிலக்கான தவறுகளை எடுத்து வைத்துக் கொண்டு ஆட்சியே மோசம் சொல்றது இருக்குல்ல, அது வந்து ஒரு பட்டியல் போட்டு பார்த்தா நம்ம திமுக ஆட்சியில் நிறைய நடந்திருக்கிற மாதிரியான ஒரு உருவம் இருக்கே சார், லிஸ்ட் நிறைய இருக்கே சார். டேட்டா படி பார்த்தா அது எதிரிகளின் விருப்பம். அவர்கள் வந்து திமுக ஆளக்கூடாது என்று இல்ல சார், நடந்ததா காட்டுற மீடியாக்களும் வந்து எதிரிகளா? இப்ப நீங்க கடந்த குற்ற பதிவேடு இருக்கு இல்லையா, கடந்த ஆட்சியோடு ஒப்பிடுகிற போது எடுத்து பாருங்க, புள்ளிவரம் எடுத்து பாருங்க, குற்ற எண்ணிக்கை குறைவு கடந்த ஆட்சியோடு ஒப்பிடும். அப்படியா சார்?
அதான் உண்மை. நான் கிரைம் இருக்கா இல்லையா நீங்க செக் பண்ணுங்க, கூகுள்ல செக் பண்ணுங்க. நான் கிரைம் ரெக்கார்ட் ஆஃப் பியூரோ அங்கிருந்து நீங்க ரெக்கார்டு பாருங்க, நீங்க அதை எடுத்து வீடியோலயே போடுங்க. கடந்த ஆட்சியில என்ன நடந்திருக்கு அதுக்காக நம்ம நியாயப்படுத்தல. கடந்த ஆட்சியை விட இது குற்றம் குறைந்திருக்குங்கிறது வந்து மகிழ்ச்சியான விஷயம்லாம் கிடையாது. இன்னும் குற்றமே நடக்காத ஒரு அரசை வந்து நம்ம உருவாக்குறது சரியான முயற்சி. திமுகவுக்கு ஒரு பேர் இருக்கு சார். நாங்க வந்து ஊழல் செஞ்சு எந்த ஒரு அமைச்சரும் ஜெயிலுக்கு போனதில்லைங்கிற ஒரு பேர் வந்து திமுகவுக்கு இருந்துச்சு. பொன்முடிக்கு கன்விக்ஷன்லாம் வாங்கிட்டாரு ஊழல் வழக்குல. சரி, செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில இருந்து வெளியே ஆராசாவை சொல்லி இந்தியா முழுக்க கலக்கி அந்த ஆட்சியவே அப்புறப்படுத்துறதுக்கான எல்லா வேலை திட்டங்களும் செஞ்சீங்களா? ஆமாங்க, எல்லாரும் செஞ்சாங்கல்லங்க. ஊடகம் வந்து 1.5 லட்சம் கோடி ஊழல் பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, 2G அலைக்கற்றல்ல வந்து எல்லாமே இந்த நாடே சூறையாடப்பட்டு விட்டது அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல. அது என்னாச்சு? அந்த வழக்கு என்னாச்சு? நீதிமன்றம் என்ன சொல்லுது? இப்ப கூட மேல்முறையீட்டை வந்து உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்கிறது சமீபத்துல. திமுக மீது பழிசாட்டுவதுல, திமுக வந்து தவறு செய்கிறது என்று சொல்வதுல பெரிய ஒரு லாபி எப்பவுமே ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. லாபியா? ஆமா, ஊடகங்களுக்குள்ள ஒரு லாபி வரும். ஏன்னா திராவிட இயக்கம்ங்கிறது யாருக்கு எதிரானது என்று உங்களுக்கு தெரியும். அந்த லாபி எப்பவுமே ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க சக்காரியா கமிஷன்ல வந்து அவர் நீதிபதி சொல்லாத வாசகத்தை எல்லா மேடைகளையும் சொல்லிட்டாங்க. விஞ்ஞான முறையில ஊழல் செய்தார் கருணாநிதி ஒரு டயலாக் இருக்கு. அப்படி ஒண்ணு சக்காரியா சொல்லவே இல்லை. யாரையாவது ஆதாரம் எடுத்து காட்ட சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் இவங்களா அடிச்சு விட்டது, துக்குளத்துல அடிச்சு விட்டது, அதிமுக கூட்டத்துல அடிச்சு விட்டது. அதுக்கு ஒரு ஆதாரத்தை மட்டும் நீங்க காட்ட சொல்லுங்க. ஊழல் வழக்குல எந்த வகையிலையுமே தண்டிக்கப்படாதவர், வெறுமனே வதந்திகளின் வழியாக மட்டுமே வர்ணிக்கப்பட்டவர் கலைஞர். அவரை பத்தி பேசாத பொய்யே கிடையாது. இன்னைக்கு பொன்முடிக்கு தண்டனை கிடைச்சிருச்சு சார். நீதிமன்றத்தினுடைய கருணையால் அதை வந்து ஒத்தி வச்சதற்கு அதை வந்து அந்த ஸ்டே பண்ணியிருப்பதன் காரணமா தான் இன்னைக்கு வந்து சுதந்திரமா நடமாடிக்கிட்டு இருக்காரு. அது தேர்தல் ஜனநாயகம் என்பது முழுக்க முழுக்க பணம் சம்பந்தப்பட்டதாக எல்லா கட்சிக்கும் மாறிடுச்சு. திமுகவுக்கு மட்டுங்கிறது எல்லா கட்சிக்கும் மாறிடுச்சு. சரி சரி. அண்ணாமலை ஜிபேல பணம் கொடுத்தாரு தேர்தல் வேட்பாளர் அன்னைக்கு. அப்படியா சார்? ஆமா, உறுதியான தகவல். ஜிபேல பணம் வந்து வேற வேற டீம் வச்சு ஒர்க் பண்ணாங்க. ஓகே. ஏன்னா வந்து டிஜிட்டல் இந்தியாவை கண்டுபிடிச்சவங்க இல்லையா அவங்க, அதனால அவங்க வந்து ஜிபே பண்ணாங்க எல்லாரும். சரி சரி. எல்லாரும் பணம் கொடுக்குறாங்க. பணம் கொடுக்காத ஆளே இல்லை. கொள்கை பேசுகிற கம்யூனிஸ்ட் கட்சி, தீவிரமாக சாதி ஒழிப்பு பேசுகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இது மாதிரி போராட்ட களங்கள்ல மட்டுமே பங்கேற்கக்கூடிய அரசியல் கட்சி எல்லாம் இருக்குல்ல, டோல்கேட்ட உடப்பம் சொல்ற வேல்முருகன் மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்த மாதிரி போராட்ட கட்சி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க போராட்ட காலத்துல முன்னணியில இருப்பாங்க. ஆமா. தேர்தல் அரசியல்ல யாருக்கு பின்னாடி இருக்காங்க? திமுக கிட்ட போயிடுறாங்க. திமுகன்னு இல்லங்க, திமுக அதிமுக ஏதோ ஒரு கட்சிக்கு பின்னாடி இருப்பாங்க. இப்ப திமுக கிட்ட தான் நிக்கிறாங்க எல்லாரும். அது ஏன் உங்களுக்கு உறுத்தலா இருக்குது? உறுத்தலாம் இல்லையே. நீங்க அது ரொம்ப ஒரு ஏதோ ஒரு தவறான செயல் மாதிரி சொல்றீங்க. அப்படிலாம் எதுவும் சொல்லவே இல்லை. பெரிய அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் போய் போராட்ட கட்சிகள் ஏன் நிக்கிறாங்கன்னா, தேர்தல் ஜனநாயகத்தை எதிர்கொள்ள முடியல. சரி. ஒவ்வொரு வாக்காளனுக்கும் நீங்க வந்து விலைப்பட்டியல் வந்ததற்கு பின்பு, எத்தனை ஓட்டு இருக்குங்கிறதுக்கு காசு கொடுக்கிற பட்டுவாடா வந்ததற்கு பின்பு, நீங்க தேர்தல் ஜனநாயகத்தை யாரால எதிர்கொள்ள முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு. பிடிஆர் எதிர்கொண்டிருக்காரு சார். ஒத்த பைசா கொடுக்காம மதுரையில வந்து எம்எல்ஏவா நின்றுருக்காருல. இப்ப மட்டும் பிடிஆர் திமுக காரர் ஒருத்தர் நேர்மையா வெற்றி பெற்றிருக்காருன்னு சொல்றதுக்கு யாருக்கு மனசு வராது? தனி நபர் மாதிரி சொல்றீங்க. திமுகவுல ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்காருன்னு சொல்றதுக்கு யாரும் மனசு வராது. பிடிஆர் தனி நபர். திமுக இருக்கக்கூடிய பிடிஆர் ஓட்டுக்கு ₹1 கொடுக்காம ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி அதுக்கு என்ன காரணம்? பிடிஆர் மேல நன்மதிப்பு சார். நன்மதிப்பு இருக்கு இல்லையா? அந்த நன்மதிப்போட கூடியவர்கள் எத்தனை பேரை வச்சு கட்சி நடத்த முடியும்? ஒரு அரசியல் கட்சிக்கு நன்மதிப்பு. கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே இப்ப வாழுங்காலத்துல ஒரு நல்ல கண்ணை தான் காட்டிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை நல்ல கண்ணை காட்ட முடியும்? ஏன் சார் பிடிஆர் மாதிரி மத்த எல்லாருக்கும் நாம தான் வந்து திராவிட மாடல், சமூக நீதியின் சரித்திர நாயகர், கவர்னரை வீட்டுக்கு அனுப்பிய ராஜதந்திரி எல்லாம் நம்ம வந்து பேசிக்கிறோம். அதை வச்சு ஓட்டு கேளுங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்காம அதை வச்சு ஓட்டு கேட்கறதுனால தானங்க திரும்ப திரும்ப திமுக வெற்றி பெறுது. நீங்க தான் வெற்றிக்கான காரணத்தை பூரா சொல்லிட்டீங்களே. இதை சொல்றதுக்கு துப்புலாத கட்சி பூரா தோத்தான போறேன். பாஜகவுக்கு இல்லாத பொருளாதார வசதிகளா? ஏன் ஜெயிக்க முடியல? தமிழ்நாட்டுல ஏன் வெக்கங்கட்ட தோல்வி அடைகிறீங்க? ஏன் அண்ணாமலைனால எம்எல்ஏ ஆக முடியல, எம்பி ஆக முடியல, ஒண்ணுமே ஆக முடியல? என்ன காரணம்? உங்கள்கிட்ட சித்தாந்தம் இல்ல, உங்கள்கிட்ட கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல. ஈரோடு கிழக்குல சித்தாந்தத்தை பார்த்தேன் சார். பட்டியல அடைச்சு வச்சு கொள்கை பாடம் எடுத்தீங்களே, அப்ப நான் பார்த்தேன் சார். திமுகவுடைய பண தேவை என்பது எல்லாருக்குமான பொதுவான விஷயம். மக்கள் வந்து கேட்கிறேன் வந்து ஆரத்தி எடுக்கிறதுல ஆரம்பிச்சாங்க. அனைவருக்குமான பணம் பட்டுவாடா என்பது ஒரு ஜனநாயகத்தின் இயல்பான ஒரு அங்கமாக ஏற்றுக்கொண்டு சார். ஓட்டுக்கு காசு கொடுக்க நார்மலைஸ் பண்ணாதீங்க சார். நான் நார்மலைஸ் பண்ணல, நார்மலைஸ் பண்ற மாதிரி தான் பேசுறீங்க. நான் ஒத்துக்கலைங்கிறதுனால அது நடக்கலன்னு நம்ம சொல்லலாம். கேக்குறான் மக்கள் கேக்குறாங்க. கண்ண மூடிக்கிருச்சுனா உலகம் இருண்டு போச்சு சார். ஒண்ணுல சார், மக்கள் கேக்குறான், நாங்க வந்து காசு கொடுக்கிறோம். மக்களை குற்றவாளி ஆக்குறீங்களா? அந்த மக்கள் கிட்ட தானே ஓட்டு கேக்குறீங்க. வேற யாரு? அரசியல் கட்சிகள் கொடுக்கலையா? அரசியல் கட்சிகள் கொடுத்ததுனால தான் சார் மக்கள் கேக்குறான். ஏன் வாங்குறான்?
இவன் கொடுக்கறதுனால வாங்குறான். ஏன் வாங்குறான்? இவன் கொடுக்கறதுனால ஏன்னா வாங்குறான். ஊழல் பண்றாங்க, மக்களுடைய வரி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டானா? வாங்கிக்கலாங்கிற மைண்ட் செட் மக்கள் வந்துட்டாங்க. வாங்க மாட்டேன்னு எங்கேயாவது சொல்றாங்களா? நான் வாங்கவே மாட்டேன், நான் நேர்மையாளருக்கு மட்டும் இருக்காங்களா சார்? நான் ஓட்டு போடுவேன். நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறவங்களா இருக்காங்களா சார்? ₹1 வாங்காம ஓட்டு போடுறாங்க. 15 வருஷமா கட்சி ஆரம்பிச்சு கவுன்சிலர் இல்லாம வார்டு மெம்பர் இல்லாம கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அத போய் ஒரு ஜனநாயகத்துல நீங்க ஏதோ ஒரு பெரிய ஒரு அதுதான் கட்சி அது சார், அதுதான் சார் ஜனநாயகத்தின் அழகு. கவுன்சிலர் ஆக கூட முடியாத ஒரு கட்சி வந்து தேர்தலில் போட்டி போடுறாங்களே, அதுதான் சார் ஜனநாயகத்துடைய அழகு. அது அப்படி அது இல்லன்னா சர்வாதிகாரம் சார். எத்தனை வருஷம் இருந்தாலும் அதுதான் சார் ஜனநாயகத்துக்கு அழகு. ஒரு குப்பனோ சுப்பனோ வந்து குளத்தூர்ல வந்து போட்டி போடலாங்க, அதுதான் சார் ஜனநாயகத்துடைய அழகு. நாம் தமிழர் கட்சி வசூல் வேட்டையில தான் பஞ்சாயத்தே நடக்குதுங்க. திமுக வந்து வசூல் பண்ற பஞ்சாயத்தே இல்லையா சார்? வசூல் பண்றதே கிடையாது திமுக. சொல்றேனே, தேர்தல் ஜனநாயகம் சீரழிந்து கிடக்கிறது, அது பரநாயகமாக மாற்றப்பட்டு கிடக்கிறது. அது தனி சப்ஜெக்ட். சரி, அந்த குற்றச்சாட்டை தூக்கிட்டு வந்து திமுக மேல மட்டும் நீங்க வந்து பழி சாட்டுறது இருக்குல்ல, அது அயோக்கியத்தனம். எல்லா கட்சியிலையும் இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாம் இது ஏடிஎம்கே பூராமே பணமே கொடுக்காம ஜெயிச்சாங்களா? சார் இப்ப செத்த பாம்பு சார், ஆட்சியில இல்ல சார். ஆட்சியில இல்ல சார், ஆட்சியில இருக்கிற திமுக தான் சார் எதிர்க்கட்சி தலைவருங்க அவரு. நீங்க என்ன செத்த பாம்புன்னு அப்படி சொல்லுவீங்க? ஆட்சியில இல்ல சார் ஏடிஎம்கே. அது மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்திருக்கிறார்கள். நான் முதல்வன் திட்டத்துல இருந்து, புதுமை பெண் திட்டத்துல இருந்து, காலை உணவு திட்டத்துல இருந்து, மகளிர் உரிமை தொகையில இருந்து, இப்ப பாருங்க IAS IPS படிக்கிறதுக்கான ஒரு 40 கோடியில செனாய் நகர்ல வந்து ஒரு பயிற்சி மையத்தை உருவாக்குறாங்க. நீங்க கல்வியில, அறிவியல்ல, அறிவுபூர்வமான வளர்ச்சியில ஒரு சமூகத்தை முன்னெடுத்துட்டு போறதுல திமுகவுக்கு நிகராக, இந்த ஆட்சிக்கு நிகராக இந்தியாவுல எந்த மாநிலத்தையுமே சொல்ல முடியாதுங்க. மாவட்டந்தோறும் மருத்துவ கல்லூரிகளை உருவாக்குனதுல 2 திராவிட கட்சிக்கு பங்கு இருக்கு. அதுக்கான திமுக மட்டுமே நான் குறிப்பிடல, அவங்களும் போட்டிக்கு செஞ்சிருக்காங்க. ஒரு கட்சி வந்து சத்துணவு திட்டத்தை வந்து எம்ஜிஆர் கொண்டு வர்றாரு அப்படின்னா அது மேல முட்டை வைக்கிறது இன்னொரு திராவிட கட்சி ஆகும். இன்னொரு ஊட்டச்சத்தை வந்து கொண்டு வருவது கட்சியாக திராவிட கட்சி இருக்கும். ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தா போட்டிக்கு இன்னொரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வருகிற இடம் அவங்களுக்கு இருக்கும். இது திராவிட இயக்கம் வந்து இந்தியாவிற்கே முன்னோடி. இங்க இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை காப்பி பேஸ்ட் பண்ணி கொண்டு போய் மகாராஷ்டிரா தேர்தலில் வந்து மகளிர் உரிமை தொகைக்கு இன்னொரு பேரை மாத்தி கொடுத்து ஜெயிக்கிறாங்களா இல்லையா? அப்ப இந்தியா முழுக்க வெற்றி பெறுகிற மாடல் திராவிட மாடல் தான். மக்கள் நல திட்டங்கள்ல வெற்றி பெறுகிற மாடல் திராவிட மாடல். திராவிட மாடல் ஆரிய மாடல் காப்பி அடிக்குதுங்கிறீங்களா? எல்லா மாடலுமே இதுக்கு கீழே தான். திராவிட மாடலை பின்பற்றாமல் எந்த மாடலும் வெற்றி பெற முடியாது. அதனாலதான் இங்க கொள்கை இருக்கிறது, சமூக நீதி இருக்கிறது, இருமொழி கொள்கை இருக்கிறது, தாய்மொழி கல்வி இருக்கிறது. இங்க எல்லா விதமான கோட்பாடுகளை நோக்கிய ஒரு அரசியல் இருக்கிறதுனாலதான் ஏன் திமுக வீழ்த்த முடியல? நான் பெரிய வீரன் சூரன் சொன்ன அண்ணாமலையில இருந்து குன்னக்குடிக்கு அண்ணக்காவடி எடுத்தாலும் ஒண்ணும் நடக்க மாட்டேங்குதுல. என்னத்தை தான் எண்ணெயை தடவிட்டு மண்ணுல புரண்டான், ஒட்ட மாட்டேங்குதுல. ஏன் ஒட்டல? ஒற்ற மண்ணு தான் ஒட்டு. இது பெரியார் மண், உனக்கு ஒட்டாது, பாஜகவுக்கு ஒட்டாது. ஸ்டாலினை ஏன் உங்களால் தோற்கடிக்க முடியல சொல்லுங்க? நான் வர்ற தேர்தலில் எழுதி தரேன். இந்த வீடியோவை நீங்க 2026 தேர்தல் ரிசல்ட் வரும்போது கூட மறுவலியுறப்பு செய்யுங்க. ஸ்டாலினை வெல்ல முடியுமா? எதிர்கட்சிகள் கிட்ட ஒற்றுமை இல்ல சார். எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒரு தகுதி இல்ல, ஆளுமை இல்லைன்னு சொல்லுங்க. என்ன ஒற்றுமை இல்ல? இந்தியாவே ஆளக்கூடிய பாஜகவும் தமிழ்நாட்டை பலமுறை ஆட்சி செய்த அதிமுகவும் ஒன்று கூடுகிறது கூட்டணியின் வழியாக, என்டிஏ கூட்டணிங்கிறான். ஏன் வெல்ல முடியல? ஏன் வெல்ல முடியாது? வெல்ல முடியாது உங்களால. எதிர்கட்சிகள் ஓட்டு நாளா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் நாளா பிரியுது. அதனால ஒரு கூட சேருங்களேன். நம்ம என்ன வேணாம் சொல்றோம்? திமுகவை எதிர்ப்பதற்கு எல்லாரும் ஒரு அணியின் கீழே ஒன்று கொடுக்கல. ஏன் அந்த தகுதி உங்களுக்கு இல்ல? ஏன்னா நீங்க எல்லாருமே தற்குறி. எவனுக்குமே தகுதி கிடையாது. சினிமால டான்ஸ் ஆடிட்டு வந்து ஆள் தோட்ட பூபதி நானடான்னு பாட்டு பாடிட்டு வந்து என்னை முதலமைச்சராக்குன்னு ஒரு ஆள் கேட்கறான். வெக்கமே இல்லாம கேட்கறான். நாட்டுக்கு இந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்க? என்ன தியாகம் செஞ்சிருக்க? நீங்க என்ன தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து நீ எந்த போராட்டத்துல பங்கேற்றிருக்க? எம்புட்டு இருக்குது ஆசைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் துணை முதல்வர் ஆயிருக்காருல்ல. அவர் மட்டும் ஆள் தோட்ட பூபதி பாட்டு பாடிக்கிட்டு விஜய் ஒட்டுமொத்த அடையாளம் உதயநிதி கிடையாது. திமுகவினுடைய ஒட்டுமொத்த அடையாளம் உதயநிதி கிடையாது. அதுல பல பேர் இயங்குறாங்க. அதுல அவர் ஒரு சக்தி, இளைஞர் சக்தி, அவ்வளவுதான். நீங்க என்ன, உங்களுக்கு என்ன கோட்பாடு சொல்லுங்க? ஏதாவது உள்ள உறுதியோட போராடக்கூடிய தன்மை இருக்கிறதா? நான் ஜனநாயக ஷூட்டிங் போறேன், பின்னாடி எவனும் வராதிய, வேலை வெட்டி இல்லாதவன்லாம் வெட்டியா வராதியன்னு தனி விமானத்துல போற உங்களுக்கு சாமானிய மக்களின் துயர் என்னது? யாருக்காவது தகுதி இருக்கா? நீட் தேர்வு ஒழிக்கக்கூடிய ரகசியம் எங்க இருக்குன்னு சொன்னாரு. இப்ப எங்க இருக்கு? எங்க ரகசியம் எங்கன்னு கேக்குறாங்க. இருக்குங்க. இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிறதாங்க ரகசியம். இந்தியா கூட்டணி வெற்றி பெறல, அந்த ரகசியத்தை தள்ளி வச்சிருக்கோம். என்ன ரகசியம்? என்ன ரகசியம்? ஜனநாயகத்துல என்னங்க ரகசியம் இருக்கு? அதான் நான் ரகசியம் சொல்ல சார். உங்களுடைய சின்னவர் தான் வந்து ரகசியம் என்கிட்ட இருக்குன்னு சொன்னார்ல. இருக்குங்க. அவர் வந்து மக்களோட மக்களா இருக்கிறாரு. அவர் ஒத்த செங்கலை காட்டுறாரு. பாஜகவின் சாம்ராஜ்யம் தமிழ்நாட்டுல சரிந்ததா இல்லையா?
ஒரு செங்கலை காட்டி ம். உன்னுடைய ஒட்டுமொத்த அரண்மனை வீழ்த்தினர்ல. நீ செங்கலா எடுத்துட்டு போய் இந்துத்துவத்திற்கு நீ வந்து பாபர் மசூதி இடிப்புக்கு ராமர் கோயிலுக்கு செங்கல் வாங்கின இயக்கம் நீங்க. நீங்க பல ஆயிரம் செங்கலால வந்து நீங்க உங்க சாம்ராஜ்யத்தை கட்டினீங்க. ஒத்த செங்கலை காமிச்சு ஒளிச்சு கட்டினாரா இல்லையா உதயநிதி? இந்த வரலாற்று பெருமை யாருக்காவது உண்டா? நீங்க செஞ்சிருவீங்களா? நான் வந்து விஜய் வந்து செஞ்சிருவாரா? ஒரு செங்கலை காமிச்சு ஒளிச்சிருவாரா ஒரு கட்சிய? ஒளிச்சு காமிச்சிருக்காரு உதயநிதி. ஆற்றல் இருக்குல்ல, அதனாலதானே பயப்படுறீங்க. சனாதனத்தை ஒழிப்பதற்கான எத்தனையோ மாநாடுகளை திருமாவளவன் நாடு முழுக்க நடத்திருக்கிறாரு. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கத்துல போய் உதயநிதி போய் ஒரே ஒரு கூட்டத்துல தானே பேசினார், அது டங்கு மாதிரி ஒழிக்கணும்னு. ஏன் வந்து தேசிய ஊடகங்கள்ல இந்தியா முழுக்க இருக்கிற ஊடகங்கள் உலகம் முழுக்க ஏன் கத்துறாங்க? சனாதனத்தை வந்து திருமாவளவன் பேசியதோட அவர் பேசிட்டாரா என்ன? அவருக்கு பின்னால் அந்த ஆற்றல் இருக்குன்னு தானே நான் வந்து கத்துறான். இல்லன்னா எப்படி அவரு எல்லா வழக்கும் போட்டான்? என்னாச்சு? சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. இருக்கட்டுங்க, இந்த பூச்சாண்டி எல்லாம் வந்து காட்டாதீங்க. பூச்சி அலைக்கற்றை ஊழலுக்கு என்ன முடிவு வந்ததோ அதே தான் திமுக எதிர்ப்புக்கு எல்லாத்துக்கும் முடிவு தான். இடி கேஸ் இருக்கு சார், இருக்கட்டுங்க. டாஸ்மார்க் வழக்கு ஏங்க, அது எமர்ஜென்சியை பார்த்த இயக்கம். ஈடிக்கெல்லாம் பயப்பட மாட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எத்தனை சிறைச்சாலைகளை பார்த்தாலும் சரி. அப்புறம் ஏன் சார் ஸ்டாலின் அவர்கள் அப்ப ஏன் சார் சிஎம் வந்து டெல்லியில போயிட்டு ஏர்போர்ட்டை வந்து நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு? அவர் நிதி நைட்டோட நைட்டா ஏன் சார் வந்து ஜெகத் ரட்சகனும் துரைமுருகனும் டெல்லிக்கு ஓடினாங்க? அது நிர்வாக சந்திப்பு. ஞாயிற்றுக்கிழமையா? அதாவது பிஎம் ஆபீஸே வேலை செய்யாத அன்னைக்கு வந்து நிர்வாக சந்திப்பு. சூப்பர் சார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் ஒரு நிதியமைச்சரும் சந்திப்பது நிர்வாக சந்திப்பு. ஒரு மாவட்ட ஆட்சி தலைவரும் இன்னொரு நிர்வாகம் சார்ந்தவர்களும் சந்திக்கிற மாதிரி அது ஒரு இயல்பான ஒண்ணு. பாஜகவின் கோட்பாடுகளை திமுக ஏற்றுக்கொண்டதா? நாங்கள் வந்து மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டோமா? திமுக ஏற்றுக்கொண்டோமா? இல்ல. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்காங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க. அது ஒரு கற்பனை. அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தா எதுக்கு வந்து தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காமல் மறுக்கிறாங்க? எதுக்கு அதுக்கு தர வேண்டிய நிதியை தரமாட்டோம் என்று சொன்னதற்கு பின்பு எதற்காக எதிர்க்கிறாங்க? நீ அடிக்கிற மாதிரி அடிங்க, அதான் அடிக்கிற மாதிரி அடிங்க, நான் வாங்கிக்கிற மாதிரி வாங்கிக்கிற, அழுகுற மாதிரி அழுகுங்க, ரெண்டு பேரும் டிராமா போடுறாங்கிறாரு விஜய். அரசியல்ல இரட்டை வேடம் எடுபடாது. அது வந்து அது வேற கட்சிகளுக்கு பொருந்தலாம். திமுகவுக்கு பொருந்தாதுங்கிறீங்க. பொருந்தாதுங்க. திமுக மாநில சுயாட்சிக்கான கட்சிங்க. அது மாநில உரிமைக்கான 10 வருஷம் 15 வருஷம் வந்து சென்ட்ரல்ல இருந்தீங்க சார். அப்பெல்லாம் வந்து மாநில சுயாட்சி பேசாம எதிர்கட்சியா இருக்கும்போது எல்லா காலத்திலயுமே அவர்கள் மாநில சரி பாஜகவோட இருந்தீங்க, 10 வருஷம் திமுகவோட இருந்தீங்க. அப்போ கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டியதானே? அப்போ மருத்துவத்தை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டியதானே? அப்போல்லாம் நல்லா பிளம் போர்ட்போலியோ வாங்கிட்டு இப்போ பேசுறீங்களே சார். மக்கள் கேள்வி கேட்கிறாங்க சார். மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவது எப்ப பறிபோனது? எமர்ஜென்சி காலத்துல பறிபோனது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கூட 2 வருஷம் இருந்தீங்களா, 10 வருஷம் இருந்தீங்களா, UPA 1 UPA 2ல வந்து திமுக இருந்துச்சுல. அப்போ ஏன் சார் மாநில சுயாட்சி பத்தி நீங்க பேசல? மாநில சுயாட்சி பேசினாங்க, எப்பவுமே பேசினாங்க. அப்போ ஏன் சார் அப்போ யூனியன் லிஸ்ட்ல இருந்த கல்வியை ஏன் சார் மாநில பட்டியலுக்கு நீங்க கொண்டு வரல? 10 வருஷம் இருந்தீங்களா, பிஜேபியோட ஒரு 5 வருஷம் இருந்தீங்களா, மாறன் வந்து மத்தியில அமைச்சரா இருந்தார்ல, 15 வருஷம் இருந்தீங்க தொடர்ச்சியா. அப்பெல்லாம் கேட்காம எதிர்கட்சியா இருக்கும்போது கேக்குறீங்க. இப்ப நான் கேக்குறேன், நீங்க திமுகனால வந்து அதை கொண்டு வர முடியல இல்ல? இப்ப யோகிய சிகாமணிகளோட ஆட்சி நடக்குது இல்ல? ஆமா, கொண்டு வாங்களேன். நீங்க வந்து அதிமுக இருந்து பேசி கொண்டு வாங்களேன். யாராவது பேசுங்க. ஏன் சார் அதிமுக கேக்குறோம்? ஆட்சியில இருக்கும்போது உங்களால வாங்கி தர முடியல, கூட்டணியில பங்கு இருக்கிற அதிமுக வாங்கிட முடியுமா சார்? எனக்கு தலைநகரம் பார்த்த ஒரு காமெடி வரும் சார். ஏதாவது உனக்கு ஆபத்து வரும், அப்போ இந்த பொட்டியை திறந்து பாரு, அந்த பொட்டியில இருக்கக்கூடிய கபால்னு காப்பாத்தணும் அந்த வடிவேல் காமெடி இருக்குல்ல. திமுக ஏதாவது பிரச்சனை வரும்போது ஒரு பெட்டியை திறக்கிறீங்க, மாநில சுயாட்சிங்கிறீங்க, மாநில உரிமைங்கிறீங்க, மொழி திருப்புங்கிறீங்க, அந்த ஆயுதம் தான் உங்களை காப்பாத்திட்டு இருக்கு. திமுகவினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட எல்லாவற்றையும் அவங்க செயல்படுத்துறாங்க. ஒரு மாநில முதலமைச்சருக்கு தேசிய கொடியை ஏற்றுகிற உரிமை கூட சுதந்திர தின விழாவில் இல்லாமல் இருந்து கலைஞர் தான் வாங்கி கொடுத்தாரு. எத்தனையோ விஷயங்களை அவங்க செயல்படுத்தி இருக்கிறாங்க. எதையுமே நிறைவேற்றலை நம்ம சொல்லவே முடியாது. சமூக நீதி கோட்பாட்டுல வந்து மிகப்பெரிய அளவுல உறுதி காட்டி இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு தான் திகழ்கிறது. சரி, கல்வியில தமிழ்நாடு மிக முக்கியமான இடத்தை அடைந்திருக்கிறது. அது எல்லாரும் போட்ட கட்டமைப்பு. திமுக மட்டுமே கிரெடிட் கொடுக்காதீங்க. எப்படி வேற யாரு? காமராஜர் உருவாக்கி அடித்தளம் சார். காமராஜருக்கு 1000 பள்ளிக்கூடங்களை கட்டினார்னா பல லட்சம் பள்ளிக்கூடங்கள் உருவாவதற்கு திமுக அரசு காரணமா இருந்திருக்கு. அதிமுகவுக்கும் கிரெடிட் கொடுங்க. தமிழ்நாட்டுல திராவிட கட்சி தானே சொல்றேன். நான் அதிமுக புறக்கணிக்கவே இல்லையே. திராவிட கட்சிகள் அது எல்லாம் திமுக இருந்து வெளியேறினவங்க தான் அதிமுகவுக்கு போனாங்க. தலைமை தான் வேற, தத்துவம் ஒண்ணுதான். அதனால அதிமுகவுக்கும் அந்த பெருமிதம் உண்டு. இல்லைன்னு நான் சொல்லல. கலைஞர் கூடுதலான தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்புகள் நீங்க 90களினுடைய தொடக்கத்துல உலகமயமாக்கல் வருகிறது. சரி, வருது. அரசு வேலை வாய்ப்புல வந்து இனி இளைஞர்களுக்கு போதிய வேலை வாய்ப்பை தர முடியாது என்கிற சூழ்நிலை வருகிற போது நாங்க வாஜ்பாய் அரசாங்கத்தை திமுக பயன்படுத்தி கொண்டு ஐடி பார்க்க உருவாக்குறாங்க.
மிகப்பெரிய கட்டுமானங்களை வந்து தமிழ்நாட்டில் உருவாக்குனதன் விளைவா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பல இளைஞர்கள் வந்து ஐடில வேலை பார்க்கறான்னா அதுக்கு வித்திட்டது கலைஞர். சரி. அப்ப முன்கூட்டியே திட்டமிடுகிறாங்க. அறிவியல் பூர்வமாக அடுத்த கட்டம் வந்து உலகமயமாக்கலுக்கு பின்பு இப்படி சமூகத்துல இப்படிப்பட்ட மாற்றம், இந்திய பொருளாதாரத்துல இப்படி ஒரு மாற்றம் வருகிறது என்கிற போது அந்த மாற்றத்தில் தமிழ்நாடு பங்களிப்பு பெற வேண்டும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்பதை முன்கூட்டி சிந்தித்தவரே, பழம்பெருமை பேசினவர் கிடையாது. சோழர்கள் காலத்துல நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா, அவர்கள் காலத்தில் எப்படி இருந்தோமாங்கிறது அல்ல. அறிவியல் யுகத்துல அடுத்த கட்டம் என்னவாக இருக்க போகிறது என்பதை தீர்மானிக்கிற இயக்கமாக அவர் அறிவியல் பூர்வமான பகுத்தறிவு இயக்கமாக திராவிட இயக்கம் இருந்ததுனாலதான், திமுக இருந்ததுனாலதான் இன்றைக்கு தமிழ்நாட்டுல வந்து பல இளைஞர்கள் வந்து வெளிநாடுகள்ல உயர் பொறுப்புகள்ல இருக்கான், மருத்துவரா இருக்கான், பொறியாளரா இருக்கான். இந்த உலகமயமாக்கல்ல வந்து தமிழர்கள் உயர்ந்த பொறுப்புகள்ல இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அடித்தளம் அமைத்து கொடுத்தது கலைஞர் ஆட்சி தான். அதுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் தான் திறந்தது யார் இல்ல, எம்ஜிஆர். அது தனியார் மயம். அதான் தனியார் மயம் நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் ஆக முடிஞ்சுச்சுல. ஆமாங்க, அதுவும் திராவிட இயக்கம் தொடர்ச்சி. கலைஞர்கிட்ட வந்து 20 ஆண்டு காலம் பயிற்சி பெற்றிருக்கிறாரு எம்ஜிஆர் கலைஞர்கிட்ட. ஆமா, அண்ணாவிடம் கலைஞரிடமும் நாவலர் நெடுஞ்செழியன்ட்டையும் திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்கள் அத்தனை பேரிடமும் 20 ஆண்டு காலம் பணியாற்றின பெருமை உடையவர் எம்ஜிஆர். அதனால அவருக்கு தெரியும், நிச்சயமா அவர் திமுக பயிற்சியில இருந்து அவர் வெற்றி பெற்றிருக்கார். நாங்க கொள்கை கூட்டணி எல்லாம் உறுதியா இருக்குங்கிறீங்க. இன்னும் ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது. அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சு. மேலும் பல கட்சிகள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. எப்படி சார் எதிர்கொள்ள போறீங்க? பாஜக அதிமுக கூட்டணி வராமல் இருந்த போது திமுகவினுடைய வெற்றி இவ்வளவு உறுதியாக இல்லை. 2 பேரும் மறுபடியும் கூட்டணி போட்டவனே 200ங்கிறாரு சிஎம். சாத்தியமா? கூடுதலாக சாத்தியம். எப்படி வந்து அதான் சவுக்கிதார் எப்படி நம்ம மோடி சொன்னாரு, ஆப்கி பார் 400 பார்னு, அது மாதிரி ஆயிருமோ? பேக் ஃபயர் ஆயிருமோ? வந்து வெறுப்பு அரசியலுக்கு சொந்தக்காரர். சரி. இவர் சமத்துவ ஆட்சி, சமூக நீதி ஆட்சிக்கு சொந்தக்காரர். ரெண்டையும் ஒப்பிடுறதே தவறு. அதான் சார், அவரும் ஓவர் கான்பிடன்ஸ்ல இருந்தாங்க. 400ன்னாங்க. அவர் ஓவர் மெஜாரிட்டிக்கே வர முடியல. இப்பதான் நம்ம முதல்வர் வந்து 200ங்கிறாரு. பாஜகவுடைய தோல்வி என்பது வேறு, அது வெறுப்பு அரசியலின் தோல்வி. சரி. திமுக ஆட்சியினுடைய வந்து அப்படி அமையாது. ஏன்னா திமுக வந்து மக்களுக்கு செய்திருப்பதற்கு அவங்க திரும்ப செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. சரி. வாக்காளர்கள், அதாவது பெண்களினுடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவுல திமுகவுக்கு சப்போர்ட்டா இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம ஆட்சியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. தனி ஒரு விதி, ஒரு தென்னந்தோப்புல எல்லா மரமும் நிமிர்ந்து நிற்கிற போது ஒரு மரம் சாஞ்சு கிடக்கும். உடனே தென்னை மரம் என்பது இப்படி குறுக்கால சாஞ்சு கிடக்கும்னு எழுதுனீங்கன்னா அது வந்து விதிவிலக்கு, அது விதியாகாது. ஏதோ ஒரு தவறு நடக்குது, அந்த தவறு நடந்திருக்க கூடாது, அதுக்கு நடவடிக்கை, சட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்க. எந்த குற்றத்துக்கு பின்னாலும் இந்த அரசாங்கம் இல்ல. விளையாட்டு வீரர்கள், மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் வழக்கு இருக்குன்னா பாஜக குற்றவாளிகளை பாதுகாக்கும். திமுக காரனா இருந்தா கூட தூக்கி கொண்டு ஜெயில வச்சிருவாங்க. யாருக்கும் எந்த குற்றத்திற்கும் இந்த அரசு உடன்படுறதே கிடையாது. இது நீதி சார்ந்த முடிவுகளை மட்டுமே எடுக்கிறாங்க. அதனால திமுகவிற்கு மக்களுடைய பெருத்த செல்வாக்கு இருக்கிறது. மீண்டும் அவங்க தான் ஆட்சி. நீங்களும் முதல்வர் மாதிரியே 2026ல 200க்கும் தொகுதிகளுக்கு மேல விலோன்னு இருமாப்போட தான் சொல்றீங்க. சாத்தியமா? இருமாப்பு இல்லங்க, மக்கள் மீதான நம்பிக்கை. பார்க்கலாம் சார். இருமாப்பு அல்ல, இந்த மக்கள் மீதான நம்பிக்கை என்பது அடுத்த வருஷம் இதே மாசம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது தெரிஞ்சிடும். மக்கள் என்ன, திமுக வந்து தொடர்ச்சியாக நல்லாட்சியை கொடுத்துட்டு இருக்காங்க, பல்வேறு சாதனை திட்டங்களை வந்து மக்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கிறத வந்து பார்ப்போம். திரும்பவும் நாம நிறைய பேச போறோம். அடுத்த வருஷம் எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச பிறகு பத்தி நிச்சயம் பேசுவோம் சார். நேரில் இருந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ராஜேந்திரன் சார்.